இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 30ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில இன்றைக்கு திருத்துதர் புனித அந்திரேயா அவர்களுடைய விழாவைத்தான் நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த திருத்துதர் புனித அந்திரேயா எனக்கு நெஞ்சத்திற்கு நெருக்கமான ஒரு திருத்தூதர் என்று சொல்லலாம். காரணம், இந்த திருத்தூதரை பற்றி நீங்கள் அறியாத அல்லது கேட்டறியாத 3 விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, திருத்தூதர் அந்திரேயா புரோட்டோக்ளிட்டோஸ் அப்படி என்று இவருக்கு ஒரு பெயர் உண்டு. காரணம், திருத்தூதர்களிலேயே அல்லது இயேசுனுடைய அந்த அப்போஸ்தலர்களிலேயே முதலாக அழைக்கப்பட்டவரும் இவர் தான். முதலாக பிறருக்கு நற்செய்தி அறிவிப்பவராகவும் மாறியவரும் இந்த புனித அந்திரேயா தான். இவரை பற்றின செய்திகளை திருத்தூதர் யோவான் எழுதிய நற்செய்தியில 1வது அதிகாரம், 6வது அதிகாரம், 12வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தூதர் அந்திரேயா திருமுழுக்கு யோவான் இடத்துல சீடராக இருக்கிறார். திருமுழுக்கு யோவானால் 1வது அதிகாரத்துல இவர் இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் என்கிற அந்த வார்த்தைகள் மூலமாக திருமுழுக்கு யோவான் இயேசுவை இந்த புனித அந்திரேயாவுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் அந்திரேயா பெத்சாய்தா கிராமத்தை சேர்ந்தவர் என்றும் இவருடைய தந்தையோடு சேர்ந்து இவருடைய அன்பு சகோதரர் திருத்தூதர் பேதுருவோடு இவர் கலிலேய கடலில மீன் பிடித்து கொண்டிருந்ததாகவும் மீன் வலைகளை சரி செய்து கொண்டிருந்த நேரத்துல தான் இயேசுவை இவர் காண்கிறார். அன்புமிக்கவர்களே, இயேசுவை இவர் கண்டவுடனேயே தன்னிடமிருந்த அனைத்தையுமே விட்டுவிட்டு அவர் இயேசுவை பின்தொடர்ந்தார் என்று விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இயேசுவால் முதலில் அழைக்கப்பட்டவர், இயேசுவை உடனடியாக பின்தொடர்ந்தவர். அதற்கு பிறகு தன்னுடைய அன்பு சகோதரர் திருத்தூதர் பேதுருவை இயேசுவுக்கு அறிமுகம் செய்து வைத்து முதலில் நற்செய்தி அறிவிப்பாளராக மாறிய ஒரு திருத்தூதர் என்று புனித அந்திரேயாவை நம்ம அறிகிறோம். இரண்டாவது ஒரு அழகான ஒரு செய்தியாக, இந்த திருத்தூதர் அந்திரேயா ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த நாட்டினுடைய தேசிய கொடியில எக்ஸ் வடிவிலான ஒரு சிலுவை வரையப்பட்டிருக்கும். அந்த ஒரு சிலுவையில தான் திருத்தூதர் அந்திரேயா மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்று நம்ம இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். இயேசுவை போல தான் சிலுவையில அறைந்து கொல்லப்பட தகுதியற்றவன் அதே சிலுவையில அப்படி என்று தன்னை எக்ஸ் வடிவ சிலுவையில அறைந்து கொள்ளுமாறு இவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இவரை அந்த எக்ஸ் வடிவ சிலுவையில அறைந்து கொன்றார்கள் என்றும், அவருடைய திருப்பண்டம் 4வது நூற்றாண்டிலேயே ஸ்காட்லாந்து தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய பாதுகாவலராக திருத்தூதர் அந்திரேயா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற அழகான இவரை பற்றின ஒரு செய்தி. மூன்றாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் அந்திரேயா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இயேசுவனுடைய இறை அரசை அறிவிக்கிற அந்த பணியில அவர் உள்ளங்களையும் உறவுகளையும் நாடுகளையும் பிரிக்கும் சுவராக இல்லாமல் இணைக்கும் பாலமாகத்தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்கிறார் என்பது இன்னும் ஒரு அழகான ஒரு செய்தி. திருத்தூதர் பேதுரு கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமை திருத்தூதர் அல்லது கத்தோலிக்க திருச்சபையுடைய பாறை, விசுவாசத்தின் பாறை என்று இயேசுவால் அழைக்கப்பட்ட திருத்தூதர் பேதுருவையே இயேசுவுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர், இயேசுவோடு இணைய ஒரு காரணமாக இருந்தவர் தான் திருத்தூதர் அந்திரேயா. அதற்கு பிறகு யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 12வது அதிகாரத்துல நம்ம வாசிப்பது போல இயேசு 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த அந்த ஒரு நிகழ்வுல சிறுவன் ஒருவன் 5 அப்பங்களையும் கொஞ்சம் மீன்களையும் வைத்திருப்பதை கண்டு அந்த சிறுவனை இயேசுவிடத்துல கொண்டு அந்த சிறுவனுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி அந்த இடத்துல மாபெரும் ஒரு புதுமை நிகழ்வதற்கு காரணமாக இருந்ததும் திருத்தூதர் அந்திரேயா என்று தான் நம்ம விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல கூட அந்த சிறு குழந்தைகளை இயேசுவிடத்துல இணைத்து வைத்த, இயேசுவுக்கு அறிமுகம் செய்து வைத்த ஒரு புனிதராகத்தான் இந்த புனித அந்திரேயாவை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, எருசலேம் ஆலயத்துல கிரேக்கர்களை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தி அந்த புறவினத்து மக்களையும் இயேசுவிடத்துல அறிமுகப்படுத்தி வைத்த ஒரு புனிதராகவும் புனித அந்திரேயாவினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு திருத்தூதர் புனித அந்திரேயா அவருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் இந்த திருத்தூதரை போல இயேசு அழைத்த உடனேயே தன்னுடைய உறவுகள், தனக்கிருந்த ஒரு தொழில், தனக்கிருந்த அந்த எதிர்காலம் அனைத்தையுமே முழுமையாக விட்டு
இயேசுவின் மீது 100% விசுவாசத்தை கொண்டு இயேசுவினுடைய சீடராக தன்னை வெளிப்படுத்திய இந்த அந்திரேயா தான் இன்றைய நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இயேசுவை பின்பற்றுகிற நாம் இவரை போல அனைத்தையும் துறந்து உறவுகளையும் உடைமைகளையும் நம்முடைய எதிர்காலத்தை கூட இயேசுவுக்காக தியாகம் செய்திட நாம் இவரை போல தயாராக இருக்கிறோமா என்கிற அடிப்படையான கேள்வியோடு திருத்துதர் அந்திரேயா இறக்கும் வரையில, அதுவும் இயேசுவுக்காக இறக்கும் பொழுது கூட தாட்சியோடு மறைசாட்சியத்தை ஏற்கிற அளவுக்கு இவர் இயேசுவை அன்பு செய்தார். அந்த அளவுக்கு நாம் இயேசுவை அன்பு செய்கிறோமா அப்படி என்கிற மற்றும் ஒரு கேள்வியோடு இன்றைய அன்றாட வாழ்க்கையில நம்மில் பலர் பிறரை பிரிக்கும் சுவர்களாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுடைய வாழ்க்கையில துன்பத்தை தருகிற, வேதனையை தருகிற ஒரு காரணிகளாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் அந்திரேயா எல்லா சூழல்களிலும் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து இயேசுவோடு அவர்கள் உறவாட ஒரு வாய்ப்பு கொடுத்த ஒரு திருத்தூதராகத்தான் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்து உறவுகளையும் நண்பர்களையும் அருகில பணிபுரிபவர்களையும் இயேசுவுக்கு அறிமுகம் செய்து வைக்கிற ஒரு பணியை நம்ம செய்கிறோமா? நம்முடைய குடும்பங்களில் நாம் இணைக்கும் பாலங்களாக இருக்கிறோமா அல்லது பிரிக்கும் சுவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பிரிக்கும் சுவர்களாக இல்லாமல் இணைக்கும் பாலங்களாக மாற இறைவனிடத்துல இன்றே மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.